வெல்கம் டு இட்டு ப்ளூவி க்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு. எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. வரும்போதே சென்னையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரீசர் பாக்ஸில். ஸோ இப்போ அந்த வஞ்சரம் மீன் குழம்பு தலை போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வடகம், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட போகிறோம். இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து எல்லாமே ஃப்ரோசன் ஃபிஷ் தான் கிடைக்கும். அதனால் அம்மா எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் வந்து ஃபிஷ்ஷு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க காலையில் கிளம்புவாங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷர்மேன் ஒருத்தர் இருக்கார், அவங்ககிட்ட சொல்லி வச்சிடும். காலையில் கிளம்புவாங்க. அப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இப்படியும் ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்க. எல்லாத்தையும் வந்த உடனே ஈவினிங்கே மீன் குழம்பு வச்சிடும். மறுநாள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், வடகெல்லாம் போட்டாச்சு. நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை, பூண்டை மிக்சியில் ஒரு ஓட்டு சும்மா ஒன்று பாத்தியமாக ஓட்டி பூண்டை ஆட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் இங்கே பெங்களூர் வந்தால் முக்கியமாக மிஸ் பண்ணுறது இந்த சீ ஃபுட் மட்டும்தான். இங்கே கிடைக்காது, கிடைச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, எல்லாமே ஐஸ் மீனாக இருக்கும். சென்னையில் இருக்கும்போது சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீனுன்னு. அதனால் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸை நம்ம வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னா, ஐஸ் பாக்ஸ் இருக்குல்ல, ஐஸ் பாக்ஸில் அவங்க மீன்கார் வந்து நல்லா அவங்க ஐஸ் வச்சுருப்பாங்க. ஐஸ் பாக்ஸில் ஐஸ் போட்டு அது மேலே நிறைய கல் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் இன்னன்னைக்கு தேவையான, இப்போ ஒரு வேலைக்கு நம்ம எவ்வளோ சமைக்கிறோமோ அன்னன்னைக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் ஜிப்லாக் கவரில் போட்டு தனித்தனியாக பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வந்து சாஃப்டன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நல்ல பெரிய 2 தக்காளியை கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க. மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்கணும். என்கிட்ட வந்து சின்ன மண் சட்டி இருக்குது, அம்மா வீட்டில் பெருசு இருக்குது. ஸோ என்கிட்ட சின்னது இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம், மீன் குழம்பு ஃபுல்லாக நிறைய கூட்டிட்டு அது நல்லா புளி தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா சுண்டை வச்சுட்டு கடைசியாக மீன் போடும்போது மீன் சட்டியில் மாற்றிட்டோம் நாங்கள். இது வந்து அம்மாவோட ஸ்பெஷல் சீக்ரெட் பொடி. இது வந்து எப்படின்னா, மீன் குழம்பு நீங்கள் வைக்கிறீங்களா, பிகினர் ஸ்டார்டர்ஸ் வைக்கிறீங்களா, வெங்காயம் தக்காளியை வதக்கினா போதும், புளி தண்ணி ஊற்றினா போதும், இந்த பவுட்ரு அப்படியே போடலாம். இதில் வந்து எல்லாமே இருக்குது. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஸ்பெஷலாக மீன் குழம்புக்கு தேவையான ஸ்பெஷல் பொடியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து மம்மி வந்து நிறைய பவுடர்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த ஃபிஷ் கறி பவுடர், இது எங்கள் வீட்டோட ரொம்ப ஃபேவரட்டான மீன் குழம்பு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. வஞ்சரம் மீன் தலை போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது அது அந்த ஊறி நல்லா செம சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஈவினிங் வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் அந்த மண் சட்டியில் ஊறி மறுநாள் காலையில் சுட சுட இட்லி போட்டு அந்த சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. மாங்காய் போட்டுட்டாங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு கண்டிப்பாக வைக்க முடியாது. அதனால் மாங்காய் போட்டுட்டாங்க. இது எங்கள் வீட்டு மரத்து மாங்காய், வரும்போது மாங்காவோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மாங்காய் போட்டு மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மீனையும் போட்டுட்டாங்க. அப்போ அந்த மாங்காவோட ஃப்ளேவரும் இந்த மீன் நல்லா வேகும்போது மீனோட ஃப்ளேவர் மாங்காய்க்கும் நல்லா இறங்கிடும். மீன் போட்டு
2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸில் இதோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த மாங்காயில் இறங்கிடுமா, இறங்கினோடனே இந்த மாங்காவை தனியாக எடுத்து வச்சிடணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா மாங்காய் தோல் மட்டும் தான் நிற்கும், மாங்காய்லாம் இருக்காது அப்புறம். அதனால் மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவாங்க அம்மா. பாருங்கள், மீன் அப்படியே நல்லா கல் மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த குழம்பு அப்படியே நல்லா கொதித்து சுண்டி வரும்போது வீடு ஃபுல்லாக அப்படியே மீன் குழம்பு வாசனை அப்படியே அவ்வளோ இருக்குது. இப்போ வாங்க தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ எடுக்கும் போதே பாதி சதையை காணும் பாருங்க. இன்னும் நம்ம விட்டுட்டோம்னா மேலே இருக்க அந்த பல்பெல்லாம் காலி ஆகிடும், வெறும் தோல் மட்டும் தான் நிற்கும். அது என்ன ஆகும், அந்த பல்ப் ஊறி இன்னும் ரொம்ப ரொம்ப புளிப்படிக்கும். மீன் வயல் இந்த சட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அப்படியே ஊற்றி நம்ம இது பண்ண முடியாதுல்ல, அதனால் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சட்டியை கொஞ்சம் நல்லா சுட பண்ணியிருக்கோம். சுட பண்ணோடனே இதில் இருக்க குழம்ப அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுவே இந்த சட்டியில் நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இந்த சட்டியில் மாற்றும் போதே சட்டி ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. ஏன்னா இந்த சின்ன சட்டி தான். பாருங்கள், நல்லா கொதின்னு கொதிச்சிட்ருக்கா. இப்போ நீங்கள் மாற்றினோடனே ஜஸ்ட் 3 to 4 மினிட்ஸ் தான், அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மீனும் கரைஞ்சிரும். சட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சட்டி கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான், ஏன்னா அதிலே பாதி வெந்துடும் மீன். அப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறமும் மீன் குழம்பு பபிள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபிஷ் கறி நல்லா சாப்பிட்டு அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு அந்த ஃபிஷ் கறி பவுடர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.